ஆண்டவன் ஏன் என்னை மாத்திரம் சோதிக்கிறான்? எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. பிரச்சனை ப்ராப்ளத்தை மாத்திரம் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்றத பல பேர் சொல்றதா பார்த்துருப்போம். 2 காலு கை எல்லாம் ஒழுங்கா இருக்கிற இந்த ஆர்கான்லாம் ஒழுங்கா இருந்து நம்மளால நடக்க முடியுது, எந்த வேலையும் செய்ய முடியும்ன்ற இருக்கிற ஆளு நம்ம இந்த மாதிரி புலம்பி பார்த்துருக்கோம். ஒரு நடந்த இன்சிடென்ட் நான் வீடியோவா பார்த்த ஒரு பர்சனோடது 10 வருஷமா டயாலிசிஸ் பண்ணி லைஃப்ல கஷ்டப்பட்டு ஆனா நம்பிக்கை இழக்காம உயிருக்கு போராடிய நிலையிலும் 2 கிட்னியும் அவங்க செயலிழந்தும் லைஃப்ல எப்படி முன்னேறினா பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. அவரோட பத்தி தான் ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்பிக்கைக்கு உதாரணமாக பல பேர் இருக்கலாம். நம்ம பல ஸ்போர்ட்ஸ் மேனை சொல்லலாம், ஆக்டரை சொல்லலாம், ஒரு அரசியல்வாதி சொல்லலாம், இல்ல நிறைய பெரியவங்களாம் சொல்லலாம். ஆனா அன்றாட வாழ்க்கையில் நம்மள மாதிரி இருக்கிற மனிதர்கள் சில பேர் நம்பிக்கையுடன் இன்னும் வாழ்றாங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் வந்தாலும் போராடி தான் பார்ப்போமே, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோமேன்ற ஒரு நம்பிக்கையில் சதீஷ்குமார்ன்ற சென்னையில இருக்கிற ஒரு பையன் இன்னைக்கு 32 வயசாகுது. அவரோட 22வது வயசுல அவருக்கு கிட்னி 2மே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது டாக்டர் கொடுக்குறாங்க. இதுக்கு என்னன்றத ஒரு பிளாஷ்பேக்கா பார்த்தோம்னா, அவர் 8வது படிக்கும் போது ஸ்கூல் லீவ்ல அவங்க மாமா கூட ஒரு கடையில வேலை பார்க்கறாப்புல. அவருக்கு வேலை பார்க்கும் போது டெய்லி சம்பளம் தராங்க, வார சம்பளம் தராங்க, இதெல்லாம் பார்க்கறாப்புல. அப்படியே நாள் கடரும் போது கையில இவ்வளவு பணம் வருது, கொஞ்சோண்டு வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லி முழுசா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காப்புல. படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வீட்டுல சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா 8வதுக்கு அப்புறம் அவர் படிப்பே இல்லாம இந்த முழுசா அவர் தெரிஞ்ச வேலைகள்லாம் போய் வேலை பார்த்து மாமா கூட கத்துக்கிட்டு அதுல பல வருஷம் டிராவல் பண்ணிருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இப்படியே லைஃப் போக போக பார்த்தா இன்னொரு இடத்துல போய் டிராவல் ஆகி அங்க இருந்து வெல்டிங் சம்பந்தமா ஏதோ வேலை பார்க்கணும்னு கத்துக்கிட்டு அங்க இருக்கும் போது அவருக்கு ஒரு நாள் ஃபீவர் வருது. அந்த ஃபீவர் வருது போகணும் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது மாத்திரை கொடுக்குறாங்க, சரியாயிருதுன்னு வந்துடாப்புல. ஆனா இதுக்கு மீடியமா அவர் எப்படி இருக்குன்னா, அங்க இருக்கிற கிடைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது ஃபீவர் விடாம இருந்திருக்கு. அப்புறம் ஜிஹெச்ல செக் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாங்க, உங்களை அட்மிட் பண்ணணும், உங்களுக்கு என்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி அட்மிட் பண்ணி பார்க்குறாங்க. ஹார்ட் ப்ராப்ளமா கிட்னி ப்ராப்ளமான்னு செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு கன்க்ளூஷன் வரும்போது தான் தெரியுது 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கு சொல்யூஷன் இமிடியேட்டா டயாலிசிஸ் தான் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆப்ரேட் பண்ணி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த பையனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா என்னன்னே தெரியல. டயாலிசிஸ்னா சரி மருந்துமா ஏதோ பண்ணி முடிச்சிருவாங்கன்னு சொல்லி தொடர்ந்து டயாலிசிஸ் போயிருக்கிறாப்புல. அதுவும் பாருங்க, கிட்னி ஃபெயிலியர் இன்னொரு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் லைஃப் இருக்கும், இல்லைன்னா லைஃப் லாங் நம்ம டயாலிசிஸ் தான் பண்ணணும்ன்றத 4 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா, அவர் டயாலிசிஸ் பண்ற ஜிஹெச் போகும்போது அங்க இவர் மாதிரி வரவங்க அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு எத்தனை வருஷம்? 4 வருஷம், எனக்கு 10 வருஷம் ஆகுது, நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு ஆயுர்வேதிக்ல எதுவும் இல்லை, ஆனா இதுக்கு ஒரே ரெமெடி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா மாத்திரம்தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தோணுது, ஓ இதுதான் முக்கியமானதான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல கிட்னி டோனரை தேடி இருக்கிறான். கவர்மெண்ட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிரைவேட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணி அப்போலோல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாப்புல. அப்போ அந்த பெயின்ல என்ன சொல்றாப்புலன்னா, இந்த கையில நரம்பு எடுத்து முடிச்சு போட்டு அவங்க பண்றதும், இந்த கழுத்துல ஓட்ட போட்டு பண்றது, ஹார்ட்ல பண்றது, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க, அடுத்து கையிலேயே பண்ணும்போது என் நர்வ்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தனால வந்துருச்சு, கண்ணில் தெரிகிற மாதிரி இருந்தனால ஈஸியா பண்ண முடிஞ்சுன்றான். மித்தவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியல. ஒருத்தவங்க நான் காலையில 7 மணிக்கு வர சொன்னாங்கன்னா நான் 6-6:30 போயிடுவேன். அங்க இருக்கிறவங்க கூட சேர்ந்துட்டு பேசிட்டு டீ சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு டயாலிசிஸ்ல நாங்க உட்காரும் போது நல்லா பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இறந்து போயிடுவாங்க. 5 மணி நேரம் இதுல டயாலிசிஸ் பண்ணுவாங்க. சில பேரால லோ பிரஷர் ஆகி ப்ராப்ளம் வருதுன்றது அப்புறம் தான் அந்த பையன் தெரியுது. என்ன ப்ராப்ளம்னா, சில பேர் தண்ணி நிறைய குடிச்சிருவாங்க. இந்த டயாலிசிஸ் பேஷன்ஸ் வாட்டரை கன்சப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. என்னன்னா, சும்மா நம்ம ஒரு மருந்து மூடி இருக்குல்ல, அது மாதிரி உள்ள நாக்க நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். மொத்தமா குடிச்சிங்கன்னா தண்ணி உங்களுக்கு யூரினா வெளியில போகாது, தண்ணி நெஞ்சிலே நிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டயாலிசிஸ் பண்ணும் போது அந்த மிஷின் ஓவர்லோட் ஆகும் போது அந்த வாட்டர் நம்ம ஒரு பிளட்டை தான் பியூரிஃபைட் பண்ணும் போது இந்த ஓவர் கன்சப்ஷன் ஆகும் போது என்ன ஆகும்னா, நம்ம லோ பிரஷர் இந்த மாதிரி ஆகும். சில டயாலிசிஸ் பண்ணும் போது என்ன இருக்கும்னா, சில பேர் குளிரும், சில பேருக்கு மூச்சு திணறல் வரும், இப்படி நிறைய நடக்கும். அது பார்த்தோம்னா கொடுமையா இருக்கும்ன்றது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது கூட இருந்து இப்பதானே பேசியிருந்தோம், காலைல பேசி இறந்து போயிருக்காங்க, மூட்டை கட்டி கொண்டு போயிடுவாங்க. அப்பதான் அவங்க நிறைய பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை பேசுறதோ பழக
பழகுறதோ ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கோ கூட்டு போறதை அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா இவனை கூட்டிட்டு போனா இவனை தனியா பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி இவனை அவாய்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டேன்றதுக்காண்டி 2-3 ஆப்பிள் ஏதோ வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி இன்னும் உசுரோட அவன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் நான் காதுல கேட்டிருக்கேன். ரொம்ப ரணவேதனையா இருக்கு. ஏன்டா வாழ்றேன்றதெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனா ஒரு டைம்ல நான் யோசிச்ச ஒண்ணுன்னா என்னதான்றத நம்ம முடிவு வரைக்கும் பார்ப்போம், வாழ்ந்துதான் பார்ப்போம், அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம்னு நினைச்சதான். அப்போ அவங்க அம்மா அப்பா இந்த பையன் அண்ணன் தம்பி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டப்ப தம்பி படிச்சுட்டு இருந்திருக்கிறாப்புல. இவர் ஆஸ்பத்திரிக்கு போனா அம்மா தான் தொடர்ந்து ஒரு 3 வருஷமா கூட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. என்னன்னா அவங்க வந்து ஒரு பேஷண்ட், அவங்க வந்து சுகர் பேஷண்ட்னால அவங்களால வர முடியாம இந்த பையனை ரெகுலரா தனியா போய் வந்து பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி ஆட்டோல போய் இப்படிதான் அவர் பண்ணிருக்கிறாப்புல. பிரதராலையும் கூட்டு போகல. ஏன்னா கூட்டு போகணும்னா அவங்க வேலையில சம்பளம் இழக்க வேண்டியது, டெய்லி வேலையில இருக்கிறதுனால பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி போல. இப்போ ஃபேமிலி அப்பா பாத்தீங்கன்னா மென்டலி டிஸ்டர்ப் ஆகி அவர் வந்து குடி பழக்கத்தினால அவர் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகி அவர் என்னன்னே தெரியாம வீட்டுல தனியா பேஷண்ட் மாதிரி தான் இருக்கிறாராம். அம்மா பேஷண்ட் அப்பா பேஷண்ட் தானும் பேஷண்ட் இருந்தப்ப இதை செலவு பண்ற கூட கஷ்டமா இருக்கும் போது தன்னார்வ தொண்டை ஒருத்தரை பார்த்து இந்த டயாலிசிஸ் நடக்கிறத சொல்லி எனக்கு இப்படி பண்றாங்க, ஜிஹெச்ல என்னை வந்து இப்ப எல்லாரும் ஒரு 25 பேரை போக சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னன்னு போய் செக் பண்ணிருக்காங்க. அங்க அந்த நோய் ஏதோ பரவுதுன்னு சொல்லி அந்த கொரோனா டைம் அப்புறம் இவங்க பேசி இவங்களுக்கு கிட்னி கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி இந்த பையனே ஃபாலோ பண்ணி, யாரும் ஹெல்ப் பண்ணல, இந்த பையனே ஃபாலோ பண்ணி அப்போலோல ஃபாலோ பண்ணி கிட்னி இருக்குன்னு சொன்னோடனே எவ்வளவு செலவானா 14 lakhs to 15 lakhs கிட்ட ஆகுதுன்னு இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த பையனுக்கு கொடுத்து ஆப்ரேட் பண்ணி இந்த ஜனவரியில 2024 இந்த வருஷத்துல ஆபரேஷன் ஆகி 2-3 மாசம் இருந்துட்டு தான் லைஃப்ல திருப்பி வந்து ஏதாவது வேலை பார்க்கணும், வீட்லயே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி அந்த தன்னார்வ தொண்டுல இருக்கிறவர்கிட்ட கேட்டு அவங்க ஒரு சென்னையில ஒரு இடத்துல வேலை, அவங்க வச்சிருக்கிற அந்த மளிகை சாமான் மாதிரி நேச்சுரலா இருக்கிற சில ஃபர்டிலைசர், அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரிலாம் வச்சு விற்கிற கடைக்கு அந்த பையனை இன்சார்ஜா போட்டு சிஸ்டம் கத்து கொடுத்து கஸ்டமர் ஹேண்டிலிங் பண்றது. இப்போ டோட்டலா அந்த பையன் அதுல ரெக்கவர் ஆகி நிக்கிறாப்ல. அந்த பையனோட பேட்டியில என்ன சொல்ல வராப்லன்னா, நிறைய பேர் வந்து சூசைட் அட்டன் பண்றாங்க, படிப்பு போயிடுச்சுன்னா இது பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. ஆனா ஜிஹெச்ல வந்து பாருங்க ஒவ்வொரு வார்ட்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேஷண்ட். இதெல்லாம் பார்த்தா வாழ்றதுக்கு பயமா தான் இருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ட் லெவல்ல வரும். நான் அதை தான் பார்த்தேன். எல்லாரும் என்னை வந்து ஏன்டா அவன் வாழ்றான், எதுக்கு இவன் இருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒதுக்குனாங்க, யாரும் என் கூட பேச மாட்டாங்க, அப்பா அம்மா கூட என்கிட்ட வந்து அவ்வளவா பேச மாட்டாங்க. ஆனா எனக்கு வந்து பேசணும்னு ஆசையா இருக்கும். டாக்டர் ஒரு கேள்வி கேட்பாரு, அவ்வளவுதான், மத்தவங்க வேற யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அங்க இருக்கிற நோயாளி மட்டும்தான், நான் என்னை மாதிரி வர நோயாளி தான் பேசிக்குவாங்க. இதுக்கு தான் நான் வந்து 2-3 மாசம் ஆபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கடையில வந்து உட்கார்ந்துட்டு போறவங்க வரவங்க என் கூட கடையில வந்து பர்ச்சேஸ் பண்றவங்ககிட்ட பேசுறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உடம்பு வலி எதுவுமே தெரியல, இப்ப புத்துணர்ச்சியா இருக்கு. இந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான நான் ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட கான்ஃபிடன்ட். இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னப்பதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. 10 வருஷமா யூரினே அந்த பையனுக்கு போனது இல்லையா. ஒரு தடவை அந்த ஆபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் யூரின் போனதுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு ஐயோ இப்பதான் நம்ம கிட்னி வேலை செய்யுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காப்ல. இப்ப என்னன்னா மாத்திரை செலவே 20,000 ரூபாய் கிட்ட வரும்போது அந்த காப்பீட்டுல, கவர்மெண்ட் காப்பீட்டுல அவர் இது பண்ணி இப்ப அதுவும் டெய்லி ஒரு நாளைக்கு 3-4 மாத்திரைக்கு மேல அவர் சாப்பிடணும்ன்றது ரொம்ப காஸ்ட்லியான மாத்திரை. இப்ப அதுவும் எடுத்துட்டு இருக்கிறாப்ல. இன்னும் 1 வருஷத்துக்கு எடுத்துக்கணும்ன்றத டாக்டர் சொன்னதா கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப புரோட்டீன் சம்பந்தமா சாப்பிட சொல்றாங்க, அதுக்கு நல்ல ஃபுட் எல்லாம் அப்பெல்லாம் வந்து நிறைய எடுக்க சொல்லுவாங்க. ரொம்ப மெலிஞ்சிருந்தாலும் எங்க வீட்டால சூழ்நிலையில கொடுக்க முடியல, சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்கவுங்க அன்றாட வேலைனால முடியாம போச்சு. அப்பா வேலை பார்க்கல, அம்மா இது இல்ல, அண்ணன் வேலை பார்க்கறது, நான் எங்கேயா வேலை பார்த்துட்டு முன்னாடி வாரம் 4,000 ரூபாய் சம்பாதிப்பேன், அதுவும் இல்ல, எனக்கு கொடுக்க வேண்டியதும் யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நானே கேட்டு வந்தேன் அப்படின்றான். அப்ப அந்த பையன் ஒரே ஒரு தான் சொல்றாப்ல, வாழ்க்கையில வந்து ப்ராப்ளம் வரும், ஆனா அதை ஃபேஸ் பண்ணிடுங்கன்றான். ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க, கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையில லைஃப் வாழ்ந்து தான் பார்ப்போன்றத அவன் சொல்றான். இந்த வாழ்ந்து 22 வயசுல நான் இழந்த ஒரு விஷயம். அன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு படம் பார்க்க முடியல, எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேச முடியல, ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, எதுக்கும் போக முடியாது, எல்லாம் எனக்கு ஒதுக்கி வச்சாலும் நான் 10 வருஷமா இருந்தது என்னன்னா ஆஸ்பத்திரி,
வீடு, ஆஸ்பத்திரி வீடுன்னே இருந்தேன். வாரத்துல வந்து 2 தடவை டயாலிசிஸ் பண்ற மாதிரி இருந்தது. டயாலிசிஸ் இதே பார்த்து 1800 டயாலிசிஸ் நான் பண்ணியிருக்கேன் இந்த 10 வருஷத்துல அந்த பையன் சொல்றாப்புல. அப்ப பாருங்க, கொரோனா டைம்ல கூட அவர் வந்து டயாலிசிஸ் பண்ணும் போது போறதுக்கு 900 ரூபாய் ஆட்டோ சார்ஜ் தான், இறக்கி விடுறதுக்கு, வரத்துக்கு ஒரு 900 ரூபாய், 1500 2000 ரூபாய் வந்து ஆட்டோ செலவே ஆகும். அதுக்கும் கையில வீட்டுல பருப்பு என்ன எதுவும் வாங்குறதுக்கு காசே இல்லாத டைம்லயும் அங்கங்க கடனை வாங்கி சில பேர் ஹெல்ப் பண்ணி அந்த பையன் டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சான். பல பேர் வந்து நம்ம கூட இருப்பாங்க, இறந்து போயிடுவாங்க டயாலிசிஸ் பண்ணாலும். ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் நிச்சயமா எந்திரிச்சு வருவேன், இதுக்கு மேல நான் ஓடுவேன், இந்த ஆபரேஷன் நடந்தாலும் எப்படி வந்து நான் 22 வயசு விட்டதை இந்த வயசுல நான் செய்வேன்னு அந்த பையன் சொல்லும் போது எப்பா அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸே இல்லாம லைஃப்ல அவனுக்கு எல்லாம் வந்து கஷ்டம் வந்திருக்கு, நானே இறந்து போயிருவேன் இல்ல செத்து போயிடலாம் எல்லாம் வந்திருந்தாலும் தனக்குத்தானே ஓவர் கம் பண்ணி, அவருக்கு யாரும் வந்து பேசவும் இல்லை, வெயிட் பண்ண நீ நல்லா இருவ அப்படின்ற சப்போர்ட் கூட இல்ல, ஒரு மோட்டிவேஷன் கூட இல்ல, ஒரு தோல் கொடுத்து ஒரு நண்பனா கூட யாருமே இல்லாதப்ப தனக்குத்தானே மோட்டிவேஷன் பண்ணி லைஃப்ல நான் வருவேன், திருப்பி எந்திரிச்சு வருவேன். இப்ப 32 வயசு ஆயிருக்கு. இந்த 32 வயசுல இப்ப எந்திரிச்சு அந்த பையன் சிரிக்கிறது, அந்த கிட்னி டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் லைஃப்ல இப்ப வேகமா நடக்கிறேன், இப்ப நல்லா வேலை செய்யறேன், இப்ப இந்த கடையில நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்ப ரூம் எடுத்து தங்கி என்னால வீட்டுக்கு தூரமா டிராவல் பண்ண முடியாதனால 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் வீட்டுக்கு போறேன். இப்ப நான் இங்க இருந்துட்டு என்னை ஹெல்ப் பண்றாங்க, நான் வேலையும் பாக்குறேன், எனக்கு சம்பளம் கிடைக்குதுன்னு அந்த பையன் சொல்லும் போது நம்மளாம் எடுத்துக்க வேண்டிய என்ன விஷயம்னா, லைஃப்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு, எந்த ஃபெயிலியரும் இல்ல. அந்த பையன் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரா இல்லையான்றது அந்த பையன் சொல்லல. நான் வேலை பார்க்குற இடத்துல வெல்டிங் இடத்துல எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஃபீவர் வந்ததுன்ற மொத்தம் சொல்லியிருக்கிறார். மற்றபடி அவருக்கு அந்த எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லைன்றதையும் அப்புறம் சொல்ல வராப்புல. அப்ப இப்படி இருக்கும் போதும் சில நேரம் அஃபெக்ட் ஆகுது, அதுவும் 2 கிட்னி அஃபெக்ட் ஆகுது. அதை தெரியாம தனக்கு 8வது படிச்சனால கிட்னி ஃபெயிலியர்னா என்னன்னே தெரியாம இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது லைஃப்ல அடுத்து எப்படி வரணும். இப்ப சொல்றது என்னன்னா, இந்த 10 வருஷத்தை வச்சு நான் ஒரு கதையே எழுத முடியும், நீ லைஃப் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போனது போகட்டும், இனிமேல் லைஃப்ல எப்படி முன்னேறலாம், எப்படி ஜெயிக்கலாம், இனிமேல் எந்த தப்பையும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன, எப்படி அவேர்னஸா இருக்கணும், எப்படி உடம்ப பார்த்துக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன பண்ணக்கூடாது, இப்படின்றத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப யாரு சொந்த பந்தம் யாரு, ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்களையும் நான் குறை சொல்லல, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. என் நண்பன் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனும் என்னோட இதே மாதிரி 32 வயசா இருக்கு, அவனோட வாழ்க்கைன்றது, அதனால அவங்கள நான் குறைய சொல்லல. ஆனா அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப சூழ்நிலை எப்படி இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்ப எல்லாரையும் நான் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படி வாழ்க்கையை பார்க்கணும், மித்தவங்க 1000 சொல்லலாம், இவன் எதுக்கு உயிரோட இருக்கிறானேன்றத காதுல வாங்கியுமே சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்து லைஃப்ல நான் ஜெயிப்பேன் அந்த பையன் காமிக்கிறது போது நம்மளாம் என்ன, நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, நம்மளால செய்ய முடியுது, நம்ம முயற்சி பண்ணல. ஆனா அந்த பையன் வாழ்க்கை வாழணும்ன்றத முயற்சி பண்ணி இவ வேலையும் பார்த்து தண்ணியும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு ரூபாவையும் கொடுத்துக்கிட்டு இப்ப இருக்கிறானா, அவனோட கான்பிடன்ட் லெவல்ல பாருங்க. கூட இருந்த நிறுவனங்கள், ஹெல்ப் பண்ற தொண்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பணம் எல்லாம் செலவு பண்ணி இந்த பையன் ஆட்டோல போறது வரது, அதுக்கப்புறம் இப்ப மாத்திரை வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பர் பண்ண 15 லட்சம் செலவு பண்ணது எல்லாமே கலெக்ட் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப வேலையும் அந்த தொண்டு நிறுவனம் தான் கொடுத்துருக்கு. அப்ப பாருங்க, சுத்தி அவன் எனர்ஜி என்ன இருக்கு பாருங்க. தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், தோத்து போகணும்ன்றத நினைக்கல, வாழ்ந்து பார்ப்போம், ஜெயிப்போம், நம்ம கையிலையும் எல்லாமே இருக்கு, இந்த நோயை எதிர்த்து போராடுவோம்னு அவன் செஞ்சான் பாருங்க. அந்த எதிர்ப்போட பாசிட்டிவ் நல்ல எண்ணங்கள் இருக்கும் போது அவனை தேடி கிட்னி ஒரு நாள் வந்தது. அப்போலோல இருக்குன்னு இந்த பையன் தான் சொல்லியிருக்கிறான். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவனுக்கு ஆபரேஷன் பண்ண வச்சு 1 மாசத்துல பண்ணி ஜனவரில ஆகி இப்ப ரெக்கவர் ஆகி இப்ப இருக்கிறதுனா, சுத்தி இருக்க நல்ல ஜீவன்கள் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ற நல்ல எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. இவன் நினைக்கும் போது அது எல்லாமே கோயின்சைட் ஆகுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான். நம்ம என்னமா என்ன நினைக்கிறோமோ அது சார்ந்து சில விஷயங்கள்லாம் சேரும், அது சார்ந்தான பீப்புளும் நம்மகிட்ட வருவாங்க, அது சார்ந்த நம்மளுக்கு எண்ணங்கள் கொடுக்கும், ஜெயிக்கிறதுக்கு வடிவம் கொடுக்கும், எல்லாமே வரும். ஒரு துளி நீங்க வந்து முடியாது செய்யாது அப்படின்னு நினைச்சா மொத்தமா அழிச்சிரும். ஆனா அந்த பையன் ஜெயிக்கணும் 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 சொல்லி வாழ்ந்துதான் பார்ப்பாம, இது என்னதான் ஒரு முடிவை பார்த்துருவோமேன்றது, அந்த முடிவுல அந்த பையன் இறங்குனது, ஓடுனது, நடக்கவே முடியாதுன்றவன் நீங்க ஓடுற அளவுக்கு அவன் நிக்கிறான்னா அவன்
கான்ஃபிடன்ட் லெவல் மாத்திரம்தான். இந்த சதீஷ உதாரணமா எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய இது கிடையாது, ஜீரோ டு ஹீரோன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். 32 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் 10 வருஷம் தான் இழந்ததை இப்ப பார்க்கணும், ரோட்ல பார்க்கணும். 10 வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்தது, இப்ப ரோட்ல இருக்க மக்களை பார்க்கறான். அந்த அவங்க போறது வர பேசுறதை இவன் காதுல வாங்கி சந்தோஷம் அடைகிறான். சில பேர் இவன் கூட பேசும்போது அவ்வளவு சந்தோஷம் பண்றான். இப்ப லைஃப வந்து நம்ம வாழணும்ன்றது அந்த கான்பிடன்ட் லெவலுக்கு பாருங்க. அவங்க அப்பாவும் ஒரு நோயாளி, அம்மாவும் ஒரு நோயாளி, இவனும் ஒரு நோயாளி, இருந்தாலும் தான் வாழணும், ஜெயிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த எண்ணத்தை எல்லாரும் தனக்குள்ள விதைக்கணும்ன்ற. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, இல்ல வீட்டுல பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, பணம் இல்லையா, இப்படி எது வேணா இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு திங்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஆனா நம்ம உடம்பு நல்லா இருக்கு, நம்மளால வேலை செய்ய முடியும், நம்மளால ஒரு முயற்சி எடுக்க முடியும். முயற்சி எடுத்தா காலங்கள் கடந்தாலும் நம்ம அந்த முயற்சி இன்னைக்கு எடுக்க 1 2 3 ஸ்டெப் ஒரு 10 வருஷத்துல நம்ம ஒரு ஸ்டேஜில் வருவோம் பாத்தீங்களா. 10 வருஷமாவும் நம்ம இதே சொல்லிக்கிட்டே என்னால இல்ல போச்சு, அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கலன்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா 10 வருஷம் கழிச்சு இதே ஸ்டேஜ் தான் இங்க இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஒரு மாற்றத்தை நான் பண்ணேன்னா 2034 இன்னும் வேற ஏதாவது டைமென்ஷன்ல வந்து நான் நிற்பேன். இன்னைக்கே உட்காந்து நான் ஒண்ணுமே இல்லைன்னா அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல தான் இருப்பேன். இன்னைக்கு என்னால முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னா இது தொடர்ச்சியா ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைங்க. இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னா அடுத்து வேற ஸ்டேஜ் போவேன், அடுத்து இந்த யூடியூப் வீடியோ தவிர வேற ஏதாவது ஸ்டேஜ், அடுத்து 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 நம்மளுக்கு எங்கேயாவது கொண்டு போயிட்டே இருக்கும். நிறைய நம்மளுக்கு ஐடியாஸ் கொடுக்கும். அது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நடுவுல நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஜெயிப்போன்றது ஒரு வெறித்தனம் நம்மளுக்குள்ள வாழ்ந்துதான் பார்ப்போமே. இந்த சதீஷ் அந்த பையன் சொல்ற கிட்னி ஃபெயிலியர் அந்த பையன் சொன்னது மாதிரி தான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த சொல்யூஷனை தேடுவோமே. ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை நீங்க தேடிட்டீங்கன்னா லைஃப் வாழ்ந்துருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. சொல்யூஷனை தேடாம ப்ராப்ளத்தை ப்ராப்ளமா மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. அந்த ப்ராப்ளத்துக்குள்ள சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகி இன்னொரு ப்ராப்ளம் வரும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அடுத்தது, இப்படிதான் லைஃப் போகும். தவிர லைஃப் லாங் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்காது. பணம் மாத்திரம் இருந்தாலும் ஒன்னும் ஆகாது. இந்த பையன்கள பணம் கிடையாது, லைஃப்ல ஒரு ஆட்டோக்கு போறது காசு இல்ல, கொரோனா டைம்ல அவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் உலகமே தெரியும். ஆனா அந்த பையன் அதையும் கடந்து லைஃப்ல ஒரு சின்ன பையன் இழந்தத விஷயத்த இப்ப கல்யாணம் அந்த பையனுக்கு ஆகல, இப்ப அடுத்த லைஃப் அவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அந்த பையன் சொல்லும் போது அந்த நம்பிக்கை, அந்த கான்பிடன்ட் நம்மளுக்குள்ள இருக்கணும். இது உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரு மனுஷர்கள் நம்மளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் ஒருத்தர், இவர் மாதிரி பல பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளவு ஃபெயிலியர் இருந்தாலும் எவ்வளவு பணம் இல்லைனாலும் கூட ஜெயிக்கணும், நம்மளும் ஒரு மனிதனா இருக்கணும், தோத்து போக கூடாது, அதை வாழ்ந்துதான் பார்ப்போம்னு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சென்னையில இருக்கு இந்த சஜஷன். இந்த பையனை பத்தி பிகானோட்ஸ்ல ஒரு வீடியோ இருக்கு, இந்தியா கேட்ஸ்ல ஒரு வீடியோ இருக்கு, கெலாட்டா.comல இருக்கு. அந்த கிட்னி ஃபெயிலியர் நம்ம போட்டாலே சஜஷன் போட்டாலே அவரோட வீடியோ வரும். அவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க வேணா அந்த வீடியோல எடுத்து பாருங்க. இதோட பெட்டரா நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறாப்ல. எனக்கு அதுல இன்ஸ்பயர் ஆன அந்த ஸ்டோரினால உங்களுக்கு சொல்லணும். இப்ப இந்த கம்யூனிட்டில நீங்க இந்த மைண்ட் செட் ஸ்டார்டர் இந்த சேனல்ல நீங்க பாக்குறவங்க அத்தனை பேத்துக்கும் லைஃப்ல எதாவது தேடிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பர்சனே நம்ம கையில எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரியை நம்ம எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வாழ முடியும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எந்த கெட்ட பழக்கம் எனக்கு இல்லை, கிட்னி ஸ்டோன் எனக்கு இருக்கு, பித்தப்பையில ஸ்டோன் இருக்கு, ஆபரேஷன் சொல்றாங்க, இத்தனையும் எனக்கு இருந்தாலும் இதையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். லைஃப் வாழ்ந்துதான் பார்ப்போமேன்றது எனக்குள்ள தோணுது. அப்ப என்னோட இன்னும் அதிகமான கஷ்டப்பட்டு டயாலிசிஸ் பண்றது பெட்டர். ஜிஹெச்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் லைஃப் வாழலாமா வாழ முடியாதான்றத அங்க போய் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்க குழந்தைக்கு டயாலிசிஸ் எல்லாம் பண்றாங்களா, அப்ப அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. டயாலிசிஸ் இந்த பையனுக்கே 22 வயசு 26 வயசு வரைக்கும் டயாலிசிஸ்னா என்னன்னு தெரியாது, கிட்னி ஃபெயிலியர்னா என்னன்னு தெரியல. அப்போ பிறந்த குழந்தை, கொஞ்சம் சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன புரியும்? அப்ப அவங்க எல்லாம் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வாழ்றதுக்கு நம்ம எல்லாமே இருக்கு. எண்ணங்கள் தான் நம்ம தப்பா இருக்கு, நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கோம், நம்மளே நம்ம மாத்திக்கலன்றது எண்ணம் அங்கதான் வரும். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்டோரியில இருந்து உங்களை நீங்க மாத்துங்க, உங்க எண்ணத்தை மாத்துங்க, முடியாதுன்றத எண்ணத்தை மாத்துங்க. மாற்றமே ஒரு வழின்றது என்னோட தாரக மந்திரமா வச்சிருக்கேன். எண்ணம் போல் வாழ்க்கைன்றது என்னோட எண்ணம். அதான் என்ன நினைக்கிறேனோ அது வடிவமா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்லணும்ன்றது இந்த வீடியோ நீங்க நான் ஷூட் பண்ணி போடுறேன். தயவுசெய்து உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது ஒரு முடியலன்றத இன்னையெல்லாம் மாத்திக்கிட்டு லைஃபை மாத்த பாருங்க. லைஃப் எல்லாரையும் வாழ முடியுங்க. என்னதான் பார்த்துரும் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடும், அது பின்னாடியே போய் அதை துரத்துவோம், நம்மளை பார்த்து அந்த ப்ராப்ளம் ஓட செய்யும்ன்றதான் என்னோட நம்பிக்கை. நிச்சயமா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். 1க்கு 4-5 வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.